வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஎன்பிசி ஏஎஸ்பி சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கற்கால இந்திய வரலாறு அதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மொதல் கொஸ்டின் பார்ப்போம். ஆதி மனிதன் முதலில் பழங்கிய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நாய். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இரும்பினால் கருவிகள் செய்த காலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம். இதற்கான ஆன்சர் சி. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். புதிய கற்கால மனிதனை எதனை பயன்படுத்தி மண்பாண்டங்கள் செய்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சக்கரம். இந்தியாவின் பழைய கற்கால கருவிகள் தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமதுரை. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, வடமதுரை. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். உலோக கலவையில் வெண்கலம் என்பது அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உலோக கலவை வெண்கலத்தில் என்னென்ன உலோகம் கலந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு மற்றும் வெள்ளியம், இது ரெண்டும் தான் கலந்துருக்கும். இதற்கான விடை ஆப்ஷன் பி. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். மனிதனுக்கு முதலில் தெரிந்த உலோகம் என அறியப்படுவது, மனிதனுக்கு தெரிந்த முதல் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தாமிரம். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் பாய்கின்ற சிந்து நதியின் கிளை நதி எனப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தின் சிந்து நதியின் கிளை நதி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராவி என்கிறது தான் கரெக்டான பதில். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். புதையுண்ட நகரம் என்று பொருள் கொண்ட சிந்து மொழி சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதையுண்ட நகரம் என்ற சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. அதை தான் புதையுண்ட நகரம் அப்படின்னு சிந்து மொழி சொல்ல சொல்லுவாங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். தொன்மை இந்தியாவின் முதுபெரும் நகரமான ஹரப்பா எனும் பகுதி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை ஆப்ஷன் டி, 1921. அப்போ தான் ஹரப்பா எனும் பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. 10வது கொஸ்டின். சிந்து சமவெளி மக்கள் செய்கின்ற சுடுமண் பாண்டங்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டெராகோட்டா அப்படிங்கிற பாண்டங்கள் தான் சிந்து சமவெளி மக்கள் செய்கின்ற சுடுமண் பாண்டங்கள் ஆகும். வெண்கலத்தால் ஆன நாட்டியமங்கையின் உருவ சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ள இடமானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மொகஞ்சதாரோ. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் குடியேறுவதற்கான பயன்படுத்தப்பட்ட வழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரியர்கள் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு குடியேற பயன்படுத்தப்பட்ட வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, போலாண்ட் கடமாய். அதில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 13வது கொஸ்டின் பார்ப்போம். பஞ்சாப் மாநிலத்தில் 7 நதிகள் பாயும் நிலமானது என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, சப்தசிந்தி. 14வது கொஸ்டின் பாருங்கள். ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சமிதி. 15வது கொஸ்டின் பாருங்கள். நிஸ்கா என்ற தங்க நாணயங்கள் வணிகத்தில் எந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிஸ்கா என்ற தங்க நாணயம் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை ரிக்வேத காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். பின்வேத காலங்களில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மைத்ரேயி. 17வது கொஸ்டின் பாருங்கள். சமண சமயத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். 18 பாருங்கள். வெற்றியாளர்கள் என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜீனர். 19 பாருங்கள். கொல்லாமை கொள்கை என்று அழைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி கூறிய சமயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம். 20வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் அரசர்களில் சமண சமயத்தை பின்பற்றியவர்களுள் அல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கனிஷ்கர். இவர் தான் சமண சமயத்தை பின்பற்றாதவர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.